புதுச்சேரியில் மக்காராகி நடு ரோடில் நின்ற குப்பை அள்ளும் வண்டி. புதுச்சேரியில் ஸ்வச்சதா பாரத் என்ற தனியார் நிறுவனம் நகர மற்றும் கிராமப்புறங்களில் குப்பைகளை அள்ளும் பணி செய்து வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக புதுவையில் குப்பை அள்ளும் பணியை மேற்கொண்டு வரும் இந்த நிறுவனம் தற்பொழுது குப்பையை சரியாக அகற்றுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்த வண்ணம் உள்ளது. இதற்கு ஏற்றாற் போன்று துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் அந்த நிறுவனத்தின் செயல்பாடுகள் மீது அதிருப்தி அடைந்து அந்த நிறுவனத்திற்கு சேர வேண்டிய நிதியை வழங்கக்கூடிய கோப்புகளை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டதை அடுத்து அந்த நிறுவனத்திற்கு தலைவலி ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் குப்பையை அகற்றிய வாகனம் பழுதாகி நடு ரோடிலே நின்றுவிட்டது. வாகனத்தின் ஓட்டுநர் எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொண்டும் வாகனம் ஸ்டார்ட் ஆகவில்லை. பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் குப்பையை அகற்றும் பணியில் இருந்த தூய்மை பணியாளர்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை அந்த வாகனத்தை நடு ரோட்டில் தள்ளியபடியே சென்றனர். வாகனத்தை வேகமாக தள்ளி ஓட்டிச் சென்று பார்த்தும் பயனில்லை. கடைசி வரை குப்பை வாகனம் சரியாகாததால் குப்பை கொட்டும் இடம் வரை அந்த வாகனத்தை தள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. நடு ரோடில் பழுதாகி நின்ற குப்பை வாகனத்தை தூய்மை பணியாளர்கள் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக தள்ளியபடியே சென்ற பலரும் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர்.